வணக்கம் அக்கா, நான் தான் உங்கள் பூபதி மேக்ஸ். இப்போ தரமான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். திரும்ப சொல்கிறேன், தலைவர் ராகேஷ் யாதவ். அதிலே புரிஞ்சுக்கோங்க, நான் ராகேஷ் யாதவை லாஸ்ட் 10 இயர்ஸாகவே ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த வகுப்புகள் எல்லாமே ராகேஷ் யாதவை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கொடுக்க போகிறது பேங்க் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், முக்கியமாக ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க, என்ன கான்செப்ட் அப்படின்னா, தொடர் தள்ளுபடி, சக்சஸிவ் டிஸ்கவுண்ட், சக்சஸிவ் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். பட் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ல எல்லாமே டிக்ரீஸ் தான் ஆகும். இது மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட்க்கு எப்படி அப்ரோச் பண்றது? எப்படி அப்ரோச் பண்றதுன்னா, எல்லாருமே மோஸ்டா எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க தெரியுங்களா? எந்த மெத்தட் தெரியுங்களா யூஸ் பண்ணுவாங்க? நெட் கால்குலேட்டிவ் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ், நெட் கால்குலேட்டிவ் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, என்ன மெத்தட் அப்படின்னா, ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பெருக்கல் பி டிவைட் பை 100. இது வந்து ரெண்டு வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா, அது இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி, இந்த ஃபார்முலா தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 3 வேல்யூ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, இதை சால்வ் பண்ணிட்டு இதை ஏவா கன்சிடர் பண்ணிட்டு திரும்ப பி யூஸ் பண்ணுவாங்க. சார் எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜே இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு புரியாது. பட் ஏற்கனவே எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு புரியும், புதுசாக ட்ரை பண்ண போறவங்களுக்கும் கண்டிப்பாக புரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ இன்ட்டு பி டிவைட் பை 100 அப்படிங்கிறதே ஒரு ஷார்ட்கட் தான். பட் இதை விட இன்னொரு பெட்டரான ஒரு அப்ரோச்சை கொடுக்க போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு குட்டி வீடியோ தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாங்க போலாம். இப்போ என்னன்னா, ஒரு பொருளோட விலை 100 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 1000 ரூபான்னு இருக்கு, 500 ரூபான்னு இருக்கு, என்னமோ இருக்கு. அதோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கூடுது. எவ்வளவு கூடுதுன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. தொடர்ந்து சக்சஸிவா தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னொரு 25% கூடுது. முதல்ல 20% கூடுது, அதுக்கப்புறம் 25% கூடுது. அப்ப நெட் வேல்யூ அப்படின்னா மொத்தமா எத்தனை சதவீதம் கூடுச்சு அப்படிங்கிறது கொஸ்டின். இத மோஸ்டா எல்லாரும் கிடையாது, மோஸ்டா இந்த மெத்தட்ல தான் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, சோ எப்படி அப்படின்னா, இதுல வந்து இந்த 20 இருக்கு இல்லையா, இதை ஏன்னு எடுத்துக்குவாங்க, இந்த 25 பின்னு எடுத்துக்குவாங்க. கூடுது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ், டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ், இன்க்ரீஸ் தானே பிளஸ்ன்னு எடுத்துக்குவாங்க. அப்ப ஏவோட வேல்யூ 20 பிளஸ் பியோட வேல்யூ 25 பிளஸ் ஏவோட வேல்யூ 20 பியோட வேல்யூ 25 டிவைட் பை 100. 20 பிளஸ் 25 45. ஸோ 25 100 அடிச்சா 5, 20 5 அடிச்சா 4. கரெக்டா? சாரி, 100 25 அடிச்சா 4, 20 4 அடிச்சீங்கன்னா 5. அப்ப 45 பிளஸ் 5 என்னன்னா 50. ஸோ அப்ப நெட் பர்சன்டேஜ் எவ்வளவு கூடுது அப்படின்னா 50% கூடுது அப்படிங்கிறது தான் கதை. சரி, இப்ப இதை நான் என்ன பண்ண போறேன்னா, ஷார்ட்கட், இதை விட இன்னொரு பெட்டரான ஒரு ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண போறேன். ஓகே, அந்த ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா நீங்க பர்சன்டேஜோட ஃபிராக்ஷன் நல்லா படிச்சிருக்கணும். தெளிவா படிச்சிருந்தால் மட்டுமே பெஸ்டா இருக்கும். பர்சன்டேஜோட ஃபிராக்ஷன். ஓகே, 20% ஃபிராக்ஷன் என்னன்னா 1/5. ஸோ இங்க பிளஸ், ஸோ சிம்பிள் போட்டுக்கோங்க, அப்பதான் மறக்க மாட்டோம். 25% ஃபிராக்ஷன் 1/4 பிளஸ்ங்கிறதுனால மைனஸ். ஸோ ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. இப்போ என்னன்னா 5க்கு 1 என்ன ஆகுது அப்படின்னா கூடுது, 5க்கு 1 கூடுது. அப்ப இனிஷியலா 5 இருந்தது, இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1. அப்ப 5 + 1 6. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு, 4க்கு 1 கூடுது, 4 + 1 என்னன்னா 5. 4க்கு 1 கூடுதுன்னா 5. ஓகே, ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை ரெண்டையும் ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணுங்க. நம்ம இப்ப ரேஷியோ மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம். கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப் கான்செப்ட். கிட்டத்தட்ட என்ன கான்செப்ட்? பார்ட்னர்ஷிப் கான்செப்ட். ரேஷியோ. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 5 காமன் ஆகுது, கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த 4ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணா என்ன வருதுன்னா 2:3. 2:3. சரி, ரொம்ப சிம்பிள். ஆரம்பத்துல 2 ரூபான்னு இருந்தது, இப்ப 3 ரூபான்னு மாறிடுச்சு. இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 ரூபாய்க்கு 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 2 ரூபாய்க்கு எவ்வளவு கூடி இருக்குன்னா 1. அது எவ்வளவு பர்சன்டேஜ்? 100 2ஆல் அடிச்சு போட்டீங்கன்னா 50%. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரேஷியோ மெத்தட்ல தூக்கி போட்டுறலாம். அதே 50% வந்துச்சா?
ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரெண்டுமே மைனஸ்யா, ஷார்ட்கட்ல போடலாமா? ஸோ 20% ஆஃப் ஃபிராக்ஷன் மைனஸ் 1/5. 5க்கு 1 குறையுது 4 மைனஸ் 25%. மைனஸ் 1/4 ஃபிராக்ஷன் 4க்கு 1 குறையுது 3. அப்ப ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்தோம்னா 4 4 அடிபட்டு போயிருச்சுன்னா அப்ப ரேஷியோ 5:3. ஸோ 5ன்னு இருந்தது 3ஆ மாறிடுச்சு. அப்ப 5க்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 2 குறைஞ்சிருக்கு. அப்ப இன்ட்டு 100. 100 5ஆல் அடிச்சு போட்டீங்கன்னா 20. 20 இன்ட்டு 2 40. ஸோ குறைஞ்சிருக்கு. அப்ப மைனஸ் 40%. நீங்க வேணா இந்த மெத்தட்ல போடுங்க. a பிளஸ் பில மைனஸ் 20 மைனஸ் 25 மைனஸ் மைனஸ் பிளஸ் 20 பெருக்கல் 25 வகுத்தல் 100 மைனஸ் 45 பிளஸ் 5. அப்ப மைனஸ் 40%. ஓகே, ட்ரிக் செமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன, இன்னொரு பிரமாதம் இருக்கு, கவனிங்க. ஓகே, இப்போ என்னன்னா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்தாலும் போட முடியுமா சார்? போடலாம். ஓகே, இதோட ஃபிராக்ஷன் 1/5. 5க்கு 1 கூடுது 6. இதோட ஃபிராக்ஷன் 1/4 மைனஸ் 4க்கு 1 குறையுது. ஸோ அப்போ ரேஷியோ எடுத்தோம்னா இங்க 2 இங்க 3. 2 பெருக்கல் 5 10, 3 பெருக்கல் 3 9. ரேஷியோ எடுத்தோம்னா 10க்கு 1 குறையுதுப்பா. ஸோ அப்போ பர்சன்டேஜ்ல போட்டீங்கன்னா ஓவரால் என்ன வரும்னா 10%. முடிஞ்சு போச்சு. சால்வ் பண்ணி பாருங்க, அதான் வரும். 10% இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ 3 வேல்யூ இருந்தா என்ன சார் பண்றது? இப்ப 2 வேல்யூக்கு நீங்க எதுல போட்டீங்கனாலும் கிட்டத்தட்ட ஈக்குவல் டைம் கூட நான் ஒத்துக்கிறேன். 3% இருந்தா இப்ப நான் சொல்றது கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். பாருங்க, 12.5%. 12.5% ஃபிராக்ஷன் என்னப்பா? 1/8. 1க்கு 8க்கு 1 கூடுது 8 9. 11.11 ஓட ஃபிராக்ஷன் என்னது? 1/9. கரெக்ட்டுங்களா? 11 1/9. 9க்கு 1 குறையுது. ஓகே, அடுத்து 20% ஓட ஃபிராக்ஷன் 1/5. 5க்கு 1 கூடுது. ஓகே, சோ இதெல்லாம் ரேஷியோ எடுக்க போறோம். இது எல்லாத்தையும் ரேஷியோ எடுக்க போறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, பார்த்து அடி விடுங்க. 8 8 அடி, 9 9 அடி, 5 6. 5க்கு 6 கூடுது. எவ்வளவு கூடி இருக்குன்னா 1. 5க்கு 1 கூடுதுன்னா அது பர்சன்டேஜ்ல எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20%. தட்டி தூக்கிடணும் மக்கா, தட்டி தூக்கிடணும். சோ அடுத்த கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின். சூப்பரான கொஸ்டின். ஓகேவா? என்னன்னா 3% வந்து அடுத்தடுத்து மாறுது. அதுல இந்த 2வதா மாறுற மதிப்பு தெரியல. அச்சோ, ஆமா தெரியல. ஓவரால் கொடுத்துட்டான். அப்ப இதை கண்டுபிடிக்க சொல்றான். இதுதான் தரம் பூபதி மேக்ஸோட தரம். இப்ப என்ன சார் பண்ணலாம் நண்பா? என்ன பண்ணலாம் நண்பா? ஓகே, 6.25%. 6.25% ஃபிராக்ஷன் என்ன? ஓகே, நீங்க கண்டிப்பா ஃபிராக்ஷன் நல்லா படிச்சிருக்கணும். 6.25% ஃபிராக்ஷன் என்ன? 1/16. 16க்கு 1 கூடுது 16 17. இவன் என்னன்னு கதனே தெரியல. ஏபின்னு எடுத்துக்கிறேன். அந்த இந்த 16 17 இருக்கும்ல, அது மாதிரி ஏபி. இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 15/17 ஃபிராக்ஷன் 1/17. தயவு செஞ்சு படிங்க. அட்லீஸ்ட் 1/20 வரைக்குமாவது படிச்சு வச்சிருங்க. இப்ப 17க்கு 1 கூடுதா? இந்த 17 அடிபட்டு போயிடும். 16யும் 18யும் அடிச்சோம்னா இங்க 8 இங்க 9. அப்ப 8A is to 9B. ஓகே, 50% of fraction என்ன? 1/2. 50% of fraction 1/2. 2க்கு 1 கூடுது. அப்போ 3/2. So அப்போ 8A divided by 9B equal to 3/2. சாரி, 2க்கு 1 கூடுதா? 3/2 யாருக்கு வரும்? இனிஷியலா இருக்கிறவன். ஓகே, இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஏக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே பி வரும். அப்ப ஏ 2 பி தான் 3. சால்வ் பண்ணோம்னா 9 3ஆல் அடிச்சோம்னா 3, 8 2ஆல் அடிச்சோம்னா 4. ஏ டிவைட் பை பி அப்படியே இருக்கட்டும். இந்த 4/3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனா 3/4.
அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா 3, பியோட வேல்யூ என்னன்னா 4. அப்ப 3ல இருந்து 4னா எவ்வளவு கூடி இருக்குன்னா 1 கூடி இருக்கு. அப்ப 3க்கு 1 கூடுது. அத எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 33 1/3%. தட்டி தூக்கிடலாமா? நீங்க வேணா சால்வ் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸோட வேல்யூ 33 1/3% வரும். சரி, ஓகே. இப்போ இதே கொஸ்டினை எக்ஸாக்ட் மெத்தட்ல போடணும்னா எப்படி போட்டிருக்கலாம்? இதே கொஸ்டின் எக்ஸாக்ட் மெத்தட்ல போடணும்னா எப்படி போட்டிருக்கலாம்? ஓகேவா? எப்படி தெரியுமா போட்டிருப்பாங்க? 100ன்னு எடுத்திருப்பாங்க. 100 கூட 6 கூட்டுவாங்க, 106.25 பிளஸ் 100 கூட எக்ஸை கூட்டுவாங்க, 100 பிளஸ் x/% பிளஸ் 100 கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 5 15/7% கூட்டியிருப்பாங்க. ஈக்குவல் என்னன்னா இந்த 100 கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 50% கூட்டியிருப்பாங்க, 150%. இதெல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணாதான் ஆன்சர். இந்த எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நான் பெஸ்டா கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறேன். இதே மாடல்ல ஒரு கொஸ்டினையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டேன். பட் ஆனா என்னன்னா மிஸ்ஸிங் வேல்யூ கொடுக்கல, நெட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிட்டேன். நெட் வேல்யூ கண்டுபிடிங்க. நெட் வேல்யூ என்னது? நெட் வேல்யூ. ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. முக்கியமா பர்சன்டேஜோட ஃபிராக்ஷன் தெரிஞ்சதுனால் மட்டுமே மாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே, ரயில்வே எஸ்எஸ்சிக்கு முக்கியமா ரயில்வேக்கான வகுப்பு போயிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். மேக்ஸுக்கான பிரைஸ் 1499 மட்டுமே, லிமிடெட் டைம் ஆஃபர். ரயில்வே எக்ஸாமுக்கான A to Z முழு மதிப்பெண்ணும் இங்க வந்துடும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 2199 மக்கா. ஓகேவா? மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டுலையுமே இதை பார்த்தீங்கனாலே 65% மார்க் எடுத்த மாதிரி உங்களை ஃபுல்லாக நான் கைட் பண்ணிடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பியூர்லி ரயில்வேக்கான சேனல். மிகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுங்க. எதுக்கு கமெண்ட்ஸு? பூபதி நிறையா வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. கண்டிப்பாக உங்களோட நல்ல விஷயம், நல்ல கமெண்ட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணும், நிறையா கண்டென்ட்டை கொடுக்க வைக்கும். நன்றி, வணக்கம்.